It's இது Saturday சனிக்கிழமை morning, காலை November 1st, நவம்பர் 1, 2025. 2025. Here is the Eagles பிரணாம் Gathering கூடாரம் Together மற்றும் letter from சகோதரர் the ஜோசப் Branham பிரணாம் Tabernacle எழுதிய and கழுகுகள் Brother ஒன்று Joseph கூடும் Branham. கடிதம். Dear அன்புள்ள Word made வார்த்தை manifest. பிரத்யட்சம் ஆனவர்களே, Can வேதத்தை we எழுதிய think of அந்த it? மனிதர்கள் மீது The விழுந்த same அதே pillar of அக்னி fire that ஸ்தம்பமானது came upon those men நாம் who wrote the ஒவ்வொரு Bible நாளும் கேட்கும் is the அதே same அக்னி pillar of fire ஸ்தம்பமாகும். we are hearing every day, வேதத்தின் அனைத்து மர்மங்களையும் interpreting நமக்கு all the விளக்குகிறது. mysteries of the Bible to us. தேவனின் வார்த்தை God's Word வெளிப்படுத்தப்பட்டது. made manifest. God had தேவன் veiled தம்முடைய himself in his வார்த்தைகளை prophets அவர்களிடம் of old to பேசுவதற்காக speak his தம்மை words to தமக்குள் them. மறைத்துக் கொண்டார். That's what he had அப்போது done then. அவர் But அதை in தான் our செய்தார். day, ஆனால் our நம் prophet, காலத்தில் William Marion நமது Branham, தீர்க்கதரிசி was a வில்லியம் living word மரியன் to the பிரணாம் people மக்களுக்கு veiled உயிருள்ள by the வார்த்தையாக pillar of fire. இருந்தார். அக்னி ஸ்தம்பத்தால் மறைக்கப்பட்டார். அபிஷேகம் என்பது ஒரு நபர். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று பொருள். பாருங்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர். பின்னர் மோசே தனது நாட்களில் கிறிஸ்துவாக இருந்தார். அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர். எரேமியா தனது நாட்களில் கிறிஸ்துவாக இருந்தார். அந்த நாளுக்கான வார்த்தையின் ஒரு பகுதியுடன் தேவன் தனது சொந்த வார்த்தையை விளக்குகிறார். சகோதரர் பிரணாம் அவற்றை பேசினார். தேவன் அவற்றை விளக்கினார். அவருக்கு வார்த்தை இருந்தது, ஒரு குழு அல்ல. ஆனால் வில்லியம் மரியன் பிரணாம் தேவன் ஒரு மனிதனை பெற்றார். வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட 2 அல்லது 3 வெவ்வேறு மனங்களை பெற முடியாது. அவர் ஒரு மனிதனை எடுத்துக்கொள்கிறார், மேலும் அவர் மனித மாம்சத்தின் பின்னால் மறைக்கப்பட்ட தேவனின் உயிருள்ள வார்த்தையாக ஆனார். நாம் இனி அந்த திரைக்கு பின்னால் இல்லை. சிறியவர்களே, தேவன் உங்களை முழுமையாக பார்க்க வந்திருக்கிறார். பழைய மதப்பிரிவு மற்றும் பாரம்பரிய திரை தேவனின் வார்த்தையிலிருந்து கிழிக்கப்பட்டுள்ளது. எனவே அது வெளிப்படும். இந்த கடைசி நாளில் அந்த பாரம்பரிய திரை கிழிக்கப்பட்டுள்ளது. இங்கே அக்னி ஸ்தம்பம் நிற்கிறது. இதோ அவர் இந்த இந்நாளுக்கான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். திரை கிழிக்கப்பட்டுள்ளது. அவை கீழே வரும்போது அவற்றை பாருங்கள், ஒவ்வொன்றையும் பாருங்கள். அது எவ்வாறு இன்னும் தெளிவாக வந்துள்ளது. உங்களுக்கு காதுகள் இருந்தால் கேளுங்கள், கண்கள் இருந்தால் காணுங்கள். இன்றும் மக்களை அதுதான் குருடாக்குகிறது. தேவனின் தீர்க்கதரிசி வார்த்தையை கொண்டு வந்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இப்போது அபிஷேகம் தீர்க்கதரிசி அல்ல, நம்மை வழிநடத்த மற்றவர்கள் மீது உள்ளது. தேவன் தம்முடைய வார்த்தையை மீற முடியாது என்று தீர்க்கதரிசி நமக்கு கூறினார். கடைசி நாட்களில் அது மீண்டும் அதே விஷயமாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய வழியை மாற்றவோ அல்லது தம்முடைய வார்த்தையை மாற்றவோ முடியாது. அவர் மாறாதவர் என்று அவர் கூறினார். அவர் எப்போதும் தம்முடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல, தம்முடைய மனவாட்டியை வழி நடத்தவும் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பியுள்ளார். ஒவ்வொரு யுகத்திலும் செய்யப்பட்டது போல தேவன் மனித மாம்சத்தில் மறைக்கப்பட்டார். அவர் செய்தார் என்பதை கவனியுங்கள். தீர்க்கதரிசிகள் தெய்வீக தன்மையானவர்கள். திரைக்கு பின்னால் அவர்கள் தேவனின் வார்த்தை, அது சரியா, மனித மாம்சத்தில் மறைக்கப்பட்டவர். எனவே அவர்கள் நம் மோசையும் இயேசுவையும் கவனிக்கவில்லை. பாருங்கள், இப்போது அது நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு உண்மை. நாம் அவரில் இருக்கிறோம். இப்போது நாம் அனுபவிக்கிறோம். இப்போது நாம் அவரை பார்க்கிறோம். வார்த்தை தன்னை வெளிப்படுத்துகிறது. பின்னர் நாம் அவருடைய ஒரு பகுதியாக மாறுகிறோம். நாம் அவரை மறைக்கும் திரை. நாம் அவருடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம். கிறிஸ்து தேவனால் ஆனது போல் கிறிஸ்து உங்களில் இருக்கும் வரை நாம் நமது மனிதன் தோல் திரைக்கு பின்னால் ஆலய கிறிஸ்து. நாம் எழுதப்பட்ட நிருபங்கள், எழுதப்பட்ட வார்த்தை, நாம் எழுதப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. மேலும் வார்த்தை வெளிப்படுவதை நீங்கள் காணும்போது பிதாவாகிய தேவனை காண்கிறீர்கள். ஏனென்றால் வார்த்தை பிதாவாக இருக்கிறது. வார்த்தை தேவன், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. தேவன் தாமே தம்முடைய சொந்த வார்த்தையை எடுத்து விசுவாசிகளிடையே வெளிப்படுத்துவதாகும். விசுவாசிகளை தவிர வேறு எதுவும் அதை வாழ வைக்க முடியாது. வெறும் விசுவாசிகள். மனித மாம்சத்தில் திரையிடப்பட்ட தேவன் நாளுக்கு நாள் தம்முடைய வார்த்தையை பேசி நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனித மாம்சத்தில் தேவன் நம் ஒவ்வொருவரிலும் ஜீவிக்கிறார். சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்தி 64-0614 M.
தேவன் திரை unveiling of God. நீக்கப்படுதல் நேரம் Time, மதியம் 12 மணி 12 p.m. ஜெஃபர்சன்வில் நேரம். Jeffersonville time. பகல் சேமிப்பு நேரத்தை Remember, நினைவில் கொள்ளுங்கள். daylight பகல் savings சேமிப்பு time, நேரத்தை just a நினைவில் little கொள்ளுங்கள். இலையுதிர் explanation of காலத்தில் daylight பகல் savings சேமிப்பு time நேரம் பற்றிய in சிறிய the fall விளக்கம். in America. அமெரிக்காவில் The இப்போது time falls நேரம் back பின்னோக்கி 1 hour. வருகிறது. நாங்கள் We'll ஒரு start மணி church நேரத்திற்கு essentially முன்பே an hour ஆன்லைனில் early சபை தொடங்குகிறோம். online. நீங்கள் அதை And I புரிந்து hope கொண்டு that you'll உங்கள் understand மாவட்டத்திலும் that and be able to சரியான get the right நேரத்தை time பெறுவீர்கள் in என்று your country. நம்புகிறேன். And from பாலைவனத்தின் the backside of the பின்புறத்திலிருந்து desert, தேவன் உங்களை God bless you ஆசீர்வதிப்பாராக. and மேலும் shalom. ஷாலோம்.